நாம் கடையில் வாங்கி சாப்பிட்ற டீ பண்ணை சுட சுட ரொம்ப சாஃப்டாக வீட்லேயே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது வந்து டீ பண்ணுக்காக மட்டும் கிடையாது, சாண்ட்விச், எக் பண்ணுன்னு நிறைய ஸ்நாக்ஸ்க்கு இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பன் செய்கிறக்காக ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணோம். அதுக்கு வந்து 1 கப் பால் எடுத்துக்கலாம், வெது வெதுப்பாக இருக்கணும். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. ஈஸ்ட் இந்த மாதிரி 7 கிராம், அந்த ஒரு பேக்கெட் ஈஸ்ட்டை போட்டுட்டு அப்படியே வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸில் இந்த மாதிரி நல்லா ஆக்டிவேட் ஆயிரும். இது கூட நான் 3 கப் அளவுக்கு இன்றைக்கி மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே அந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. அதையும் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் நல்லா வெது வெதுப்பான இடத்துல மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி அது அப்படியே டபுள் ஆயிரும். நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு டபுள் த சைஸ் ஆயிரும். அதை வந்து இந்த மாதிரி ஒரு 8 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு என்ன மாதிரி எந்த சைஸில் பன் வேணுமோ அந்த சைஸில். இப்போ இதையுமே வந்து எந்த பிளேட்டில் பேக் பண்ண போகிறோமோ அந்த பிளேட்டில் வச்சுட்டு 1 மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்து எடுத்தோன்னா அதுவும் டபுள் த சைஸ் ஆயிரும். இதில் கொஞ்சமாக பட்டர் தடவிட்டு 400 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்ம கடையில் வாங்குற மாதிரியே சூப்பர் சாஃப்டாக டீ பன் ரெடி.